பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் சென்னையில ஓஎம்ஆர்ன்ற இடத்துல மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல ஏழை மாணவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனுடைய பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல சுமார் 4000 மாணவர்கள் வரையும் படிக்கிற வசதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது முற்றிலுமா ஏழை மாணவர்களுக்காக மட்டுமே கட்டப்பட்டிருக்க ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவலும் வெளியாகி. இப்படி தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தமாரி தான் உருட்டிகிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் இந்த விஜய் ரசிகர்கள். இப்போது அண்ணாமலை அவர்கள் சாட்டையை சுரட்ட தொடங்கியதும் இந்த ரகசியம் அம்பலமாகி உள்ளது. இந்த பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கும் தருவாயில் இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்க வந்தார். அப்போது சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ படு வைரலாக போயிட்டு இருந்தது. ஏன்னா ஏழைகளுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமாக இந்த வீடியோவை வெளியெடுத்து போட்டிருந்தாங்க விஜய் அவர்கள், விஜயின் ரசிகர்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஆக்டர் விஜயோட பள்ளிக்கூடம் என்ற ஒரு பேரோட இந்த பேருக்காண்டி தான் இந்த பள்ளிக்கூடம் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாகவும் இருக்குது. மிகப்பெரிய அளவில் பணமும் வசூலிக்கப்படுகிறது. எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அப்ளிகேஷனை வாங்கி அதன் பிறகு அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷனை சில பேரை டொனேஷன் அது இதுன்னு சொல்லி வடிகட்டி விடுவார்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் அப்ளிகேஷன் நீ வாங்கினாலே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மாதிரி தான். அங்கே தான் வச்சுருக்காரு விஜய் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த அப்ளிகேஷனை கொடுப்பதற்கு முன்னாடியே ஃபுல் டீட்டெயிலை கறந்துட்டு அதன் பிறகு தான் அந்த அப்ளிகேஷனை வெளில போகும். அப்ளிகேஷனோட விலையே 5000லேருந்து 10,000 என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்கூலில் தமிழ் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. முற்றிலுமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி வழிமுறையே பின்பற்றப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறது கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கோடி பணம் வாங்குவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதைவிட அதிக வருமானம் தரக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது என்பது தான் நிஜம். இந்த திராவிட கூட்டங்கள் எதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இல்லையோ, தமிழர்கள் தலையில் மிளகாய் அரைப்பதில் மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த ஸ்கூலானது ஏழைகளுக்கானது தான், அதுதான் உண்மை. பணக்கார ஏழைகளுக்கானது தான் இந்த பள்ளிக்கூடம், விஜய் வித்யா ஆசிரமம்.